ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது நம்பிக்கை போகிவிட்டது. அவருடைய பர்த்டேக்கு கிரீட்டிங்ஸ் அளிச்சார். ராகுல் காந்தி கிட்ட ஒருத்தர் பேசக்கூடாதாங்கம்மா. சோனியா காந்தி உடல்நிலை சரியில்லைன்னு ஸ்டாலின் ட்வீட் போட்டார். எங்கம்மா ஒரு நாள் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலை. ராகுல் காந்திக்கு எதிராக ஸ்டாலின் இருக்கிறார், ஸ்டாலினுக்கு எதிராக இந்த ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் இருக்கிறார். தினம் ஒரு மீசை போட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு மாணிக் தாக்கூர். இப்போ அந்த மீசையில் அங்கே போச்சு பாரதியார்லாம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு செப்டம்பர் 27க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம் ஆகிவிட்டது வீரலட்சுமி. இந்த 6 மாதத்தில் ஒரு தடவை கூட பேசாத இருந்தாலும் ஏன் ராகுல் காந்தி விஜயுடன் பேசினார் அன்று? தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? 147 முதல் 158 சீட் வரை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் தகவல்கள் பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து தொடர் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகை தந்து எடப்பாடி அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தர்ற மாதிரி ஏதோ ஒரு அறிகுறியே தெரியலையே சார். ஏன் அப்படின்னா, சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ கூட நியூஸ்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்டே போட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது நம்பிக்கை போகிவிட்டது. ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது இருந்த ஒரு ஒரு பிரதர் ப்ரோ எனக்கு வயசு 75 ஆச்சு. ப்ரோ இல்லை ஒன்று புரிய, நாங்கெல்லாம் படித்து பிரதர் படித்தோம். இப்போதான் ப்ரோ வந்துடுச்சு புதுசாக. அந்த ப்ரோலாம் எங்க காணாது? எங்க வீரலட்சுமி அம்மா இதை பாருங்க, உங்ககிட்ட ஃபோன் இருக்குது இல்லை? இப்படி காமிக்க பார்ப்போம். இப்படி காமிக்க எப்படி ஃபோனு இந்த கேமரால இந்த மாதிரி நம்ம 2 பேரும் காமிச்சிக்கணும். அவங்க 2 பேரும் ஏங்க பேச மாட்டேங்கிறாங்க? ராகுல் காந்தி ஸ்டாலினும் என்னங்க அவங்களுக்கு தகராறு? காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி சந்தேகப்படுகிறார் ஸ்டாலின் தனக்கு 2029 தன்னை பிரதமராக்க மாட்டார் என்று. அதை தவிர பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லுபவர் பீகார்காரர். அவர் ஒரு அந்தனர், பிராமணர். அவர் விஜய்க்கு ஆலோசகராக இருக்கிறார். அவர் காங்கிரசுக்கும் ஆலோசகராக இருக்கிறார், தேர்தல் வியூகத்தை வடிவமைப்பவர். அவர் போய் சொல்லிட்டாரு ராகுல் காந்தி கிட்டக்க, விஜய் நீ ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும், இந்த ஸ்டாலின் வந்து 29 வந்து ஒன்னு விட்டுட்டு போயிடுவாரு அப்படி. அதுல இருந்து பிடிச்சது பாருங்க. அவர் ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்ல முடியாது, நம்ம மோன புத்தி. இந்த மரத்துக்கு மரம் ஒன்று தாவுங்க, அது என்னங்க, அதுக்கு பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் அவருக்கு ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை. அதான் ஒன்னே ஒன்று. எங்க அவருடைய பர்த்டேக்கு கிரீட்டிங்ஸ் அளிச்சார். ராகுல் காந்தி கிட்ட ஒருத்தர் பேசக்கூடாதாங்கம்மா. சோனியா காந்தி உடல்நிலை சரியில்லைன்னு ஸ்டாலின் ட்வீட் போட்டார். எங்கம்மா ஒரு நாள் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலை. அதை தவிர 2 முக்கியமான நபர்கள் காங்கிரஸில், தமிழக காங்கிரஸில் சிதம்பரத்தை விட, மற்ற மூத்த தலைவர்களை விட ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் தமிழக எம்பிக்கள். ஒன்னு மாணிக் தாக்கூர், இன்னொன்னு ஜோதிமணி. இவங்க 2 பேரும் ஸ்டாலின் வாண்டாம் திமுகவோட கூட்டு வாண்டான்னு சொல்லி காது நினைச்சு பிடிச்சு போச்சு ராகுல் காந்திக்கு காது. ஒன்னே ஒண்ணு, அதனால அவர் பேசுறது கிடையாது. 2வது, நீங்க கேட்டீங்க ஆரம்பிச்சது ஏன் 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்னுட்டு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு செப்டம்பர் 27க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம் ஆகிவிட்டது வீரலட்சுமி. இந்த 6 மாதத்தில் ஒரு தடவை கூட பேசாத இருந்தாலும் ஏன் ராகுல் காந்தி விஜயுடன் பேசினார் அன்று? அதுல வந்து சந்தேகம் உங்களுக்கு. அந்த சந்தேகத்தினால தான் அவங்க நினைச்சிட்டாங்க ராகுல் காந்தி வந்து இந்திய அலையன்ஸுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு மணிசங்கர் பேசினாரு. உத்தவ் தாக்கரேன்னு விட்டு சிவசேனாவுடைய அமைப்பு தலைவர் வந்து
ஒரு சாம்னா என்று மராட்டி பத்திரிகையில் எழுதிவிட்டார், எம்.கே. ஸ்டாலின் தான் எங்களுக்கு வேண்டும் பிரதமராக, அவர் இந்தி கூட்டணிக்கு தலைமை ஏற்கலாம் என்று. அதை தவிர இப்ப நான் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் சொன்னேன் பாருங்க, இவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்லங்கிறத நான் நேர பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அந்த ரவுடித்தனமா மாணிக் தாக்கூர் ஸ்பீக்கருடைய பெஞ்ச் மேல ஏறி நின்று நடனம் ஆடினாருங்கம்மா. அதுக்காக மதுரை எம்பிக்கெல்லாம் அவங்க எம்எல்ஏக்கு பொது ஜனங்கள்லாம் ஓட்டு எடுத்து 8 கோடி தமிழர்கள் இந்த 29 எம்பிக்களை திமுக அதிமுக சேர்ந்து மொத்தம் 39 எம்பிக்களை இந்த டிராமா ஆடுறதுக்காக பண்ணாங்க. ஜோதிமணிக்கு நேற்று ட்வீட் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. யாரு சொல்றாங்க? அந்த அம்மா இது ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாத செய்ய முடியுமா? ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு எதிராக ஸ்டாலின் இருக்கிறார், ஸ்டாலினுக்கு எதிராக இந்த ஜோதிமணியும் மாணிக் தாக்கூர் இருக்கிறார். தினம் ஒரு மீசை போட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு மாணிக் தாக்கூர். இப்ப அந்த மீசையில் அங்க போச்சு பாரதியார்லாம். ஆக மொத்தம் நாளை நமது நேயர்களுக்கு ஒரே ஒரு செய்தி, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை வந்து விட்டது. அதனால்தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரா என்று கூட சந்தேகம் இருக்கிறது வீரலட்சுமி அம்மா. ஓகே சார். சார் இப்படி நீங்க சொன்ன மாதிரி சண்டைலாம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு வந்து தமிழகத்துல பின்னடைவு ஏற்படுமா சார்? பின்னாடி ஏற்படுத்திச்சுங்களாமா. இன்னைக்கு 4 கட்சிகள், அதாவது 2 கூட்டணிகள், 2 கேண்டிடேட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. 234 கேண்டிடேட் அறிவிச்சுட்டாங்களே. இன்னைக்கு டிவிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சீமான் ஏற்கனவே பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முடிச்சுட்டாரு. எல்லா ஏடிஎம்கே எல்லாம் படி பிஜேபி தான் வரணும், காங்கிரஸ் தான் வரணும், இது எல்லாம் பண்ணியாச்சு. இதுல ஸ்டாலின் நினைக்கிறாரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு தமிழ்நாட்டில், அதனாலதான் சில மந்திரிகளுக்கும் பரந்தாமனுக்கு சீட் கொடுக்கல பாருங்க. அவர் எம்எல்ஏ, அவர் வந்து நன்னா பண்ணிட்டு இருந்தாரு. டெலிவிஷன்ல என்னோட சில டிபேட்டுக்கு வருவார், ஜென்டில்மேன் அவர். அவருக்கு சீட்டு தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லாதது இந்த அந்த சரவணன், கான்ஸ்டன்ட் ரவீந்திரன்லாம் நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி திட்டிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் அதுல ஒரு அதுதான் அவர் கொடுத்துட்டாரு சீட் எம்.கே. ஸ்டாலின். என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக அணி உடைந்து விடும் தேர்தலுக்கு பிறகு என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. அடுத்ததா வந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, காங்கிரஸோட தொகுதி பங்கீடுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை, இப்படி ஒரு விற்பனை அணுகுமுறையோட செயல்பட்டா காங்கிரஸை தமிழ்நாட்டுல இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இப்படி யார் காப்பாத்துறாங்க? ஸ்டாலினுடைய பையில செல்வ பெருந்தகை இருக்காங்களாமா. செல்வ பெருந்தகைக்கு என்ன இருக்குது இப்போ வேண்டி கிடக்குது? அவர் கார்பரேஷன்ல அந்த தூர்வாரத்துக்கு எல்லாம் பணம் தைக்கிறாரு. பிளஸ் அந்த சேவரேஜ் எம்ப்ளாயிஸ் தொடக்கிறவங்களுக்கெல்லாம் சங்க இது பண்ணிட்டு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாரு செல்வ பெருந்தகை. அதனால்தான் அவர் பக்கத்தில் இருக்காரு. செல்வ பெருந்தகையினுடைய பேக்கெட்ல ஸ்டாலின் போட்டோ இருந்து ஸ்டாலின் செல்வ பெருந்தகை உட்கார்ந்துட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று தான் ஜோதிமணி சொல்றாங்க. ஜோதிமணி சொல்றாங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 5 கோடி வாங்கினாருன்னுட்டு. எதற்காக ராகுல் காந்தி இன்னும் அவரை வைத்து வைக்க வேண்டும்? காரணம் என்ன என்று கேட்டால், ப. சிதம்பரத்திற்கும் ஸ்டாலினுக்கும் உடன்பாடு வந்து ப. சிதம்பரம் நேரடியாக சோனியா காந்தியிடம் பேசி இந்த திமுக காங்கிரஸுடன் வலுப்படுத்தினார். அதனுடைய கோபமாகத்தான் ராகுல் காந்தி சென்னைக்கு வரமாட்டேங்கிறாரு. கேரளாவுக்கு போறாரு, கர்நாடகாவுக்கு போறாரு, தெலுங்கானாவுக்கு போறாரு. பக்கத்துல 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வர முடியாதாமா? திமுக வந்து நேற்று வேட்பாளர்கள் பட்டியல்லாம் வெளியிட்டிருக்காங்க சார். அதுல வந்து ஊழல் வழக்கில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி, கே. நேரு அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து சீட் கொடுத்துருக்காங்களே சார், இது எப்படி சார் பாக்குறீங்க? காரணம் என்ன என்று கேட்டால் வேற ஆள் கிடையாதுங்கம்மா அவங்களுக்கு. திமுக என்பது போதைப் பொருள் மூலமாகவும் மற்றும் சாராயம், பாலியல் கொள்கை, இதெல்லாம் தானே எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனும் திருப்பி சொல்றாங்க. நம்ம அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியை சொல்லிட்டு போறாரு, ஜி.கே. வாசன் சொல்லிட்டு போறாரு. காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அடர்ந்து விட்டது. அதனாலதான் அவங்க பயந்து இருக்குதே ரிப்பீட் பண்ணிட்டாங்க. டிஎம்கேல சேஞ்ச் பண்ணவே இல்லை பாருங்க. தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தேர்தல் நடந்து முடிந்தவுடன் மே 5ஆம் தேதி காலை அனைத்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம்.
அதுக்காக தான் யாருமே போகல. அதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பதவி கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலினை வைத்துக்கொண்டு திமுக ஜெயிக்கலாம். அந்த ஜெயிக்கணும் பழைய ஆளே போடணும், புது ஆள் போடணும் யாருக்கிட்ட வரமாட்டாங்க. அதனால அந்த ஒரு பின்னணியில் தான் புது ஆளை கொண்டு வருவதற்கு பயந்தால் 60 பேர் கொண்டு வந்திருக்காங்க. மீதி பேர்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் தரப்புல வெளிவந்த வேட்பாளர்கள் பட்டியல ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கே சார், இது உண்மையா சார்? காங்கிரஸ் இன்னும் அவங்க சென்ட்ரல் பார்லிமெண்ட் ராகுல் காந்தி தனக்கு அந்த லிஸ்டில் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி அந்த லிஸ்டை மாத்தினார்னா எப்படி பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி யாதவை ராகுல் காந்தி முன்மொழியவில்லையோ பிரதமர் என்று, அப்பொழுது காங்கிரஸ் அங்கு விழுந்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணா அலூரு என்று சொல்லுபவர் ஆந்திரக்காரர், அவரை பீகாருடைய அப்சர்வரா போட்டிருந்தாரு ராகுல் காந்தி. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி முன்னிலையிலேயே அந்த கிருஷ்ணா அலூரை ஏர்போர்ட்ல இருந்து ஓட வரட்டினாங்க. காரணம் அவரும் பணம் கேட்டாரு. அந்த பின்னணியில் தமிழக காங்கிரஸ்காரர்கள் பணம் கேட்டு கொடுத்துட்டாங்க, அந்த சீட்டெல்லாம் கட் பண்ணுங்கன்னு 4 MP கடிதம் போட்டிருக்காங்க ராகுல் காந்திக்கு. ஜோதிமணி, நம்ம மாணிக் தாக்கூர் உள்பட, சுதா உள்பட இவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, செல்வ பெருந்தக ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா. இப்ப நீங்க பாருங்கம்மா, நாளைக்கு அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் ரிபல் கேண்டிடேட் காங்கிரஸ்ல வரலையா இல்லையா பார்த்துட்டே இருங்க. ரிபல் கேண்டிடேட்ஸ் போட்டுட்டு காங்கிரஸ்காரனை தோக்கடிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. ஜோதிமணியினுடைய அறிக்கை அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. வீரலட்சுமி, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சார், தாவேகா வந்து வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சொல்ல போனா மற்ற எல்லா கட்சியுமே வேட்பாளர்கள் பட்டியல் கிட்டத்தட்ட வெளியிட்டுட்டாங்க. இதுல வந்து பார்க்கும்போது தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வெற்றி வலிமை என்னை பொறுத்த மட்டும் அமித்ஷா சொன்ன மாதிரி, அமித்ஷா அவர்கள் நேற்று டெல்லியில் டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியினுடைய ஒரு குறிப்பை நான் தங்களுடைய வீடியோக்கு அனுப்பி வைக்கிறேன். அது போட்டு பார்த்தாலே புரியும். எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய அண்ணன், படேபாய் என்று சொன்னார். அந்த படேபாய் பெரிய அண்ணன் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமித்ஷா கையில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பில் பார்த்தீர்கள் 147 முதல் 158 சீட் வரை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 17-18 பேர் ஜெயிப்பார்கள். அன்புமணி ராமதாஸ் கிட்டே இருந்து ஜெயிப்பாங்க. GK வாசன் ஆளுங்களும் ஜெயிச்சாங்க. அடுத்ததாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. விஜய் வந்து திமுக வாக்காளர் எடுத்துவிட்டு திமுகவுடைய எண்ணிக்கை 35 முதல் 40 வரை கொண்டு தள்ளிவிடுவாங்க. திமுக படுதோல்வி அடையும். அந்த படுதோல்வி அடைவதற்கு முதல் காரணமாக இருப்பவர் ராகுல் காந்தியாகத்தான் இருக்க முடியும். காரணம், அவர் இந்த கூட்டணி வேண்டாம் என்று டே 1 சொல்லிட்டு வராது சார். ஆனா நீங்க திமுக வந்து படுதோல்வி அடையும் சொல்றீங்க. அவர் வந்து நேற்று வேட்பாளர் பட்டியல வெளியிட்டு நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம், 200 தொகுதிகள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரே சார் ஸ்டாலின். அது நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தான்னு சொல்றீங்களே. அந்த மதிமுகவுடைய அவைத்தலைவர் என்ன சொல்றாரு? அழுது கொண்டே சிரிக்கிறேன், சிரித்து கொண்டே அழுகிறேன்றாங்க. எது முக்கியங்கம்மா? அவர் எங்க அழுறாரு? அந்த எம்ஜிஆர் பாடல் மாதிரி அழுது கொண்டே சிரிக்கிறேங்கிறாரு. என்ன அர்த்தம் அது? ஆக மொத்தம் MK ஸ்டாலின் சொல்லுவது ஃபர்ஸ்டா வந்தாலும் லேட்டா வந்தாலும் ஃபர்ஸ்டா வந்தேங்கிறாரே, அது அவருடைய அரிமானை குறிக்கிறது. ஒன்னு கேட்கிறேன், நேற்று நிருபர்கள் கூட்டம் வைத்திருந்த போது தேர்தல் கமிட்டி 234 தேர்தல்களை அறிவிக்கும் பொழுது MK ஸ்டாலின் பக்கம் அருகே வந்து உட்கார வேண்டும் என்று துரைமுருகன் தன்னுடைய நாற்காலியை ஸ்டாலின் பக்கத்துல போட்டாரு. ஸ்டாலின் சொன்னார், நீ அந்த பக்கம் உட்காந்துக்க, இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர். ஆக மொத்தம் துரைமுருகனுக்கு அவமரியாதை செய்தது ஸ்டாலின், திமுக. துரைமுருகனுக்கு 88 வயசுல என்னங்க ஒண்ணு வேண்டி கிடக்குது? 87 வயசு TR பாலுக்கு என்னங்க ஒண்ணு வேண்டி கிடக்குது? MLA MP கண்டெஸ்ட் பண்ணோன்ட்டு இளைஞர் தலைமுறைக்கு ஏன் கொடுக்கல? பயம். எங்கேயாவது இப்ப வந்து வீடு கிட்ட ஓடி போடுவாங்களோன்னுட்டு. அதை தவிர MK ஸ்டாலின் செய்த ஒரு சூழ்ச்சி என்ன என்று கேட்டால், சிதம்பரத்தை கையில் போட்டுக்கொண்டு ராகுல் காந்தி மீறி சோனியா காந்தி அம்மையாரிடம் பேசி காங்கிரஸை தன் வசம் படுத்தியது. காரணம், அந்த காங்கிரஸ் வந்து உடையக்கூடாது, காங்கிரஸ் உடைந்தாலும் டிவிகே பக்கம் தமிழ் வெற்றி போகக்கூடாதுன்னு தான் ஒரு சூழ்ச்சியில் பண்ணாரு. அந்த சூழ்ச்சியை தன் மேல யானை தன் மேல மண்ணை போன மாதிரி பண்ணிட்டாரு பாருங்க. திமுக 2026 பொது தேர்தலில் 35-36 சீட்டுக்கு மேல வெற்றி பெறுவது கடினம் என்று பல ஆங்கில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன, பல ஆங்கில தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன, அவங்களுடைய செஃபாலஜிஸ்ட் மூலமாக. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
தேங்க்யூ, நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.